இவ எனக்கு விரதம் இருக்காளா இல்லையாங்கிறது மட்டும் இல்லை, எல்லா உண்மையும் வெளியே வந்துடும். என்ன பண்ற? சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன் உங்களுக்கு பார்த்தா தெரியலையா? ஆனா எனக்கு வரலட்சுமி விரதம் இல்ல. இன்னைக்கு எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பயங்கரமா பசிக்குது, என்னால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல. அதுவும் விரதம்னு தெரிஞ்சதுல இருந்து இன்னும் பசி அதிகமாகிட்டே இருக்கு. இன்ஃபேக்ட் எனக்கு விதவிதமா சாப்பிடணும் போல தோணுது. இதோட 5 தடவை சாப்பிட்டுட்டேன், என் வயிறு நிறையவே இல்ல. இப்படியே சாப்பிட்டேன்னா நான் குண்டாயிடுவேன். சாக்லேட்டா? எனக்கு சாக்லேட் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? கொடுங்க, அதையும் சாப்பிட்டுடலாம். இந்த சாக்லேட்டை நான் உனக்காக எடுத்துட்டு வந்தேன்னு யார் சொன்னது? ஏன் தெரியல, காலையில இருந்து நான் கொஞ்சம் டிஸ்டர்ப்டாவே இருக்கேன். மற்றவங்க மாதிரி நீயும் இன்னைக்கு விரதம் இருக்கியோன்னு நினைச்சேன். போன வருஷம் மாதிரியே இந்த வருஷமும் நீ எனக்காக விரதம் இருந்து ப்ரே பண்ணுவியோன்னு நினைச்சேன். டைரக்டா உங்ககிட்ட கேட்க முடியல, அதனால தான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சாக்லேட்டை கொண்டு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். நான் யோசிச்சது தப்புன்னு எனக்கு புரிய வச்சுட்டேன். நான் தான் இன்னும் பைத்தியக்காரனாவே இருக்கேன். ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நீ தான் இப்போ கம்ப்ளீட்டா மாறிட்டியே. உனக்கு இதுலலாம் எங்க நம்பிக்கை இருக்க போகுது? நீ என் குண்டச்சி இல்லைன்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க. ஆனா என் மனசு தான் ஏத்துக்க மறுக்குது. போன வருஷம் நீ எனக்காக விரதம் இருந்தப்போ எனக்கு இதுலலாம் நம்பிக்கை இல்லாம இருந்தது. ஆனா அதோட இம்பார்ட்டன்ஸை நீ தான் எனக்கு புரிய வச்ச. விரதம் இருந்தா கணவனோட ஆயுசு அதிகமாகும், கணவன் மனைவிக்குள்ள அன்பும் நம்பிக்கையும் இன்னும் அதிகமாகும்னு சொன்னேன். ஆனா கடைசியில இன்னைக்கு ஏன் நம்பிக்கை தான் ஜெயிச்சது. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் இதெல்லாம் உன்ன மாதிரியே போலியானது. ஆனா இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, நம்பிக்கை இல்லாத நான் நம்ப வச்சு இன்னைக்கு அந்த நம்பிக்கையை நீயே உடைச்சிட்ட. இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, என் மனசாட்சியை தவிர வேற யாரையும் நான் நம்பக்கூடாது. சரி சரி, போனவே. நேத்து நீ தானே அந்த ரிங்க என் பேக்ல வச்ச? யா, அத நீ இப்பதான் கண்டுபிடிச்சியா? அத நான் நேத்தே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா ஏன் அப்படி பண்ணேன்னு எனக்கு புரியல. நாங்க நின்று அவர் பேச்ச ஒட்டு கேட்கறேன்னு நீ எதுக்காக அவர்கிட்ட போட்டு கொடுத்த? இங்க பாரு, நம்ம பாஸஸ ஒண்ணா சேர்க்கறதுன்னு நம்ம டிசைட் பண்ணிருக்கோம், உனக்கு தெரியும்ல. அது இனிமே என்னால முடியாது. நானும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அன்னைக்கு சார் எனக்கு எப்படி திட்டினாருன்னு தெரியுமா? இனிமே உன் பாஸோட பேரு சொன்னாலே என் வேலை போயிடும். And I can't afford that. அப்படின்னா இந்த விஷயத்த நேரடியாவே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. எதுக்காக நீ என்ன மாட்டி விடணும்னு பார்த்த? சரி, அதெல்லாம் விட்டுற. இனிமே உன்னோட வழி தனி, என்னோட வழி தனி. இனிமே நான் உன் வேலையில இன்டர்ஃபியர் ஆக மாட்டேன், நீ என் வேலையில ஆகக்கூடாது. ஓகே? விரதத்தோட இம்பார்ட்டன்ஸை நீ தான் எனக்கு புரிய வச்ச. இந்த நாளில் விரதம் இருந்தால் கணவனோட ஆயுஸ் அதிகமாகும், கணவன் மனைவிக்குள்ள அன்பும் நம்பிக்கையும் அதிகமாகும்னு சொன்னேன். ஆனால் அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் உன்ன மாதிரியே போலியானதுன்னு தெரிஞ்சு போச்சு. இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது என்னன்னா, என் மனசாட்சியை தவிர வேற யாரையும் நம்பக்கூடாது. அக்கா, என்னாச்சு பிரக்யா? அபி வந்தானா? என்ன சொன்னா? நீங்க விரதம் இருக்கிறத அவனால கண்டுபிடிக்க முடியல. கண்டிப்பா கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அபி வந்த வேகத்தை பார்க்கும்போது எங்க அவன் கண்டுபிடிச்சிருவானோ, நம்ம ரகசியம் வெளியில வந்துருமோன்னு பயந்துட்டேன். நல்ல வேலை, எப்படியோ சமாளிச்சிட்டீங்க. வெரி குட். அவனை எப்படி நம்ப வச்சீங்க? வேண்டாக்கா, பிரபா கிட்ட அந்த ட்ரிக்க சொல்லாதீங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஏதாவது விஷயத்துல அவனை ஏமாத்தணும்னா எனக்கு அந்த ட்ரிக். எல்லா விஷயமும் உனக்கு விளையாட்ட போச்சா? இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் அவர்கிட்ட பொய்யா நடிக்கிறேன்னு தெரியாம அவரோட உண்மையான அன்பை சொல்லி என் மனசை நோக்கடிக்கிறாரு.
கதறி அழணும் போல இருக்கு. ஆனா அவர் முன்னாடி அது கூட முடியல. உள்ளுக்குள்ளேயே நான் புழுங்கிக்கிட்டு இருக்கேன். அவர் வார்த்தை ஒவ்வொன்றும் ஈட்டி மாதிரி என் மனசை காயப்படுத்துது. ஆனா அதை பத்தி எந்த கவலையும் இல்லைங்கிற மாதிரி அவர் முன்னாடி நடிக்க வேண்டியதா இருக்கு. எனக்கு இந்த வலியும் வேதனையும் பழகி போச்சு. அதே நேரத்துல அவரை கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. அவருக்கு சொந்தமான எல்லாத்தையும் அவர்கிட்ட இருந்து பறிச்சுட்டேன். இப்ப மிச்சம் இருக்கிறது அவர் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை தான். அதுவும் போயிடுச்சுன்னா அப்புறம் நானே இருக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம பிளான் தான். அதுலயே இது வரைக்கும் என்னால ஜெயிக்க முடியல. நான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறதுனால அவருக்கு என் மேல சந்தேகமும் கோவமும் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இது இப்படியே போச்சுன்னா அந்த கோவம் வெறுப்பா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இந்த பிரிவு தற்காலிகமானதுதான். அதுவே அவர் என்ன வெறுத்துட்டாருன்னா நான் அவரை விட்டு நிரந்தரமா பிரிய வேண்டியதாயிடும். அக்கா ப்ளீஸ், நீ எப்படி பேசலாமா சொல்லு? சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பார்த்துதான்க்கா மோட்டிவேட் ஆயிருக்கேன். நீதான்க்கா என்னோட இன்ஸ்பிரேஷன். ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பேசாத. என் கல்யாணம் எத்தனை தடவை நின்னு போச்சுன்னு தெரியும்ல. நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிருந்தேன். ஆனா உன் கல்யாண வாழ்க்கையை காப்பாத்திக்க நீ எப்படியெல்லாம் போராடுறங்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசுல இருந்த பயம் எல்லாம் போய் ஒரு புது தைரியம் வந்துருச்சு. ஸோ ப்ளீஸ், நீ எப்பவும் அதே அக்காவா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, உன்னை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன். நீ விரதம் இருக்கியா? எஸ். இவ சொல்றது உண்மைதானா பிரபா? இல்லனா என்ன ஏமாத்த? ஆமா பிரக்யா, அவ உண்மையதான் சொல்றா. எனக்காக விரதம் இருக்க போறாளாம். ஆனா ஒண்ணு, நம்ம வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே இவ ஒழுங்கா விரதத்தை இருந்து முடிப்பாளான்னு டவுட் தான். இன்ஃபேக்ட் எனக்கு கூட இவ மேல அந்த சந்தேகம் இருக்கு. அப்படியா? நீ என்ன சந்தேகப்படுறியா? யூ நோ வாட், யூ டோன்ட் டிசர்வ் இட். என்ன நான் ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக தான் நான் இந்த விரதமே இருக்க போறேன். சரி போதும். இன்னைக்கு கூட சண்டை போடணுமாமோ? அக்கா சொல்றேன்ல, ப்ளீஸ் நீங்க 2 பேருமாவது சண்டை போடாம இருங்க. விளையாட்டு இல்லாம இந்த விரதத்துக்கு நிறைய சக்தி இருக்கு. கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். இனிமே உங்க 2 பேர் காதலுக்கு இடைஞ்சலா யாரும் வரமாட்டாங்க. அங்க அபிக்கும் பிரக்யாவுக்கும் நடுவுல என்ன நடக்குதுன்னே புரியல. ஒருவேளை பிரக்யா விரதம் இருக்கிறத அபி கண்டுபிடிச்சிருப்பானா? உனக்கு என்ன சிந்து? நானும் 10 நிமிஷமா இந்த ஊசில நூலை கோக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஆனா என்னால முடியவே மாட்டேங்குது. இந்த பிரக்யா மட்டும் எப்படித்தான் இதெல்லாம் பண்றாளோ? என்ன பாபி, ஏன் முகத்தை தொங்க போட்டுட்டு வந்து நிக்கிற? பிரக்யாவை செக் பண்ணிட்டு வரேன்னு போனேல, அங்க என்ன ஆச்சுப்பா? செக் பண்ண போன நான் தான் பைத்தியக்காரன் பாட்டி. அவ அடுத்தவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டா. யாரு கஷ்டப்பட்டாலும் அதை பத்தி அவ கவலைப்பட மாட்டான்னு தெரிஞ்சும் நான் ஏன் அவளுக்காக ஃபீல் பண்றேன்னு தெரியல. எனக்கு இந்த சாஸ்திரம், சம்பிரதாயம், விரதம் இதுலலாம் நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் அவ விரதம் இருப்பான்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அவ வைக்கல. அதுக்காக நான் ஏன் ஃபீல் பண்றேன், நான் ஏன் ஹர்ட் ஆறேன், எனக்கு என்ன ஆச்சு? அவ இதெல்லாம் பண்ணணும்னு நான் ஏன் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னு தெரியல. இதுக்கெல்லாம் ரியாக்டே பண்ணக்கூடாதுன்னு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் பாட்டி. இருந்தாலும் எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? நான் என்ன தப்பு பண்ணேன் பாட்டி? நான் ஏன் இப்படி மாறிட்டேன்? அப்பெல்லாம் நான் சந்தோஷமா தானே இருந்தேன். பாட்டு பாடிக்கிட்டு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு நிம்மதியா இருந்தேன். ஆனா இந்த காதல், கல்யாணம் இதெல்லாம் என் லைஃபை காம்ப்ளிகேட் பண்ணி என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்திருச்சு. எல்லாருக்கும் சொர்க்கமா இருக்கக்கூடிய விஷயம் எனக்கு மட்டும் ஏன் நரகமா இருக்கு? உன் மேல தப்பே இல்லாத போது நீ ஏப்ப வருத்தப்படுற? அந்த கடவுள் உன்னை சோதிச்சு பாக்குறாருப்பா. இன்னும் எவ்வளவுதான் என்ன டெஸ்ட் பண்ணுவாரு? டெஸ்ட் எழுதி எழுதி நான் சலிச்சு போயிட்டேன். ரிசல்ட் எனக்கு எப்போதான் கிடைக்கும்? சந்தோஷங்கிறது என் வாழ்க்கையில இருக்கா இல்லையான்னு எப்போ தெரியும்? ஐம் சாரி. என் மனசுல இருக்கிற கஷ்டத்தை சொல்லி நான் உங்க மனசை கஷ்டப்படுத்திட்டேன். என்னால தானே இந்த கஷ்டம் எல்லாம். உங்க எல்லாருக்கும் சந்தோஷத்தையும் நானே கொண்டு வருவேன். அந்த கடவுள் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரான்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் என் குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வரவிட மாட்டேன். ஐ ப்ராமிஸ் யூ தட். பார்த்து மெதுவா எடுத்துட்டு வாங்க. எல்லாத்தையுமே அந்த டேபிள்ல வைங்க. கிச்சனுக்கு போய் எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டீங்களான்னு பாருங்க. ஏய் பிரபா, இப்ப சாப்பிடக்கூடாது. விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். இல்ல பாட்டி, இந்த ஜிலேபியை கரெக்டா பண்ணிருக்காங்களா இல்லைன்னு செக் பண்ண, அவ்வளவுதான். நீ எடுத்து போப்பா. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயங்கரமா பசிக்குதே. நான் காலையில ஸ்வீட் கூட சாப்பிடல. அடேங்கப்பா, விரதம் இருக்கிற அன்னைக்கு இப்படி வித்தியாசமா சமைச்சு அசத்தி இருக்கீங்களே, பார்த்தாலே நாக்கு ஊறுது.
என்ன வெறுப்பேத்தலான்னு பாக்குறியா பிரபா? நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, எனக்கு சுத்தமா பசியே இல்ல. சோ உன் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காத. ம்? பிரபா, அவளை வெறுப்பேத்த தான் இப்படி பண்றியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி. அவ மனசுல என்ன இருக்கோ அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். ஆனா ஒத்துக்க முடியாம சமாளிக்கிறா. பாத்தீங்களா உண்மையை சொல்றேன்னு முறைக்கிறா. சாப்பிடாம விரதம் இருந்தா மட்டும் நல்ல பொண்டாட்டி ஆயிட முடியாது. புருஷன் சொல்றத கொஞ்சமாவது மதிக்க கத்துக்கணும். அவதான் நல்ல மனைவி. இது வேறயா? நீ எனக்கு எப்போ புருஷனானன்னு சொல்றியா பிரபா? நமக்கு கல்யாணம் ஆகலன்னு எனக்கும் தெரியும். ஆனா இந்த விரதம் இருக்கிறது எனக்காக தானே. யாரு சொன்னா பிரபா? நான் ஒண்ணு உனக்காக இந்த விரதம் இல்லையே. அப்போ நீ இந்த விரதத்தை வேற யாருக்காக இருக்கிற? அதுவா, ஏன் இதயத்துல புருஷனுக்கான இடம் காலியா இருக்கு. அந்த இடத்துல இடம் பிடிக்கிறதுக்காக யார் வர போறாங்களோ அவங்களுக்காக இருக்கேன். ஏன் இப்படி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க? நேரடியா சொல்லு. எனக்காக தானே? ஏய், நீ என்ன சொல்ற? அது யாருன்னு கண்டிப்பா உனக்கும் தெரிய வரும். இத கூட புரிஞ்சுக்காத முட்டாளா இருக்கியே பிரபா. இன்னுமா உனக்கு புரியல? அவ மறைமுகமா உன்கிட்ட எப்ப என்ன கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு புருஷனாக போறேன்னு கேக்குறா. ஐயோ என்ன பாட்டி, ஏன் அதுக்குள்ளேயே சொல்லிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நேரம் வெறுப்பேத்திருப்பேன்ல. இவன் முதல்ல உன் கழுத்துல தாலி கட்டுட்டும் அம்மு, அப்புறம் அவனை வெறுப்பேத்திட்டே இருக்கலாம். அவனுக்கும் வேற வழியே கிடையாது. பாட்டி, நீங்க மட்டும் பெர்மிஷன் கொடுங்க. நான் இந்த நிமிஷமே இவளை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். பொறுமை பிரபா, அதுக்குன்னு இவ்வளவு அவசரப்படக்கூடாது. ஹலோ பாட்டி, வாட்ஸ்அப் கிரானி, ஹவ் ஆர் யூ? அவசரப்படாதப்பா. முதல்ல பெண்கள் எல்லாரும் தங்களோட விரதத்தை முடிக்கட்டும். ஆக்சுவலா எனக்கு இப்போ பசிக்கல. மைதிலி, நீயும் கீழே வச்சிருமா. ம். என்ன மாமா, பசிக்கலன்னு எல்லாம் சொல்றீங்க? எல்லார் மாதிரி நீங்களும் ஃபாஸ்டிங் இருந்துட்டு பசிக்கலன்னு சொல்லி நாடகம் ஆடுறீங்களா? யாரை பார்த்து என்ன கேட்குறாமோ? நான் ஃபாஸ்டிங் இருப்பேனா? இன்ஃபேக்ட் யாராவது கிடைச்சா அவங்கள அப்படியே கடிச்சு சாப்பிட்டுலாமான்னு இருக்கேன். அப்படிலாம் பண்ணிடாதீங்க மாமா. ஏன் சொல்றேன்னா, கசப்பான ஆளை கடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் உங்க நாக்கு தான் கெட்டு போகும். ம்? இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? ஜிலேபியா? பாரா, எனக்கு ஜிலேபி சாப்பிடணும் போல இருக்குன்னு உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரிஞ்சது? ரோஹித், இந்த ஜிலேபி பிளேட்டை ரூம்ல வச்சிரு. ஓகேக்கா. சைடுமா, சைடு ப்ளீஸ். கவி, நீ என்ன பண்ற? அந்த பிளேட் அவங்க கிட்ட இருந்து வாங்கி அந்த சோஃபா கிட்ட வைக்கிற. யாரும் அதுல கை வைக்க கூடாது, ஏன்னா அதுல இருக்கிற எல்லாத்தையும் நான் தான் சாப்பிட போறேன். ஓகே சார். ஏய் நில்லு, முதல்ல நான் தான் ஆர்டர் பண்ணேன். சோ வாட்? இப்பதான் நான் ஆர்டரை மாத்திட்டேன்ல கவிதா. ஏய், முதல்ல நான் தான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். ஏய், பாக்குறதுக்கு சப்பாத்தி மாதிரி இருக்க ஜிலேபி சாப்பிட்டு நீ என்ன பண்ண போற? கவிதா, என்ன பாத்துட்டு இருக்க? அந்த பிளேட் அவங்க கிட்ட இருந்து வாங்கு. ரோஹித், நான் சொன்னா கேட்க மாட்டியா? டேய் அரகுர, நான் மட்டும் வந்தேன் உன் கையை வெட்டிடுவேன். கவி, உங்களால அவனை மிரட்ட முடியும், என்ன மிரட்ட முடியாது. அந்த பிளேட்டை குடுக்குறியா? சார், அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. ஏய், நீங்க தேவையில்லாம என்னோட போட்டி போடுறீங்க. கூடவே பிறந்தது. அதெல்லாம் என்கிட்ட எடுபடாது. நான் இந்த ஜிலேபியை சாப்பிடத்தான் போறேன். உனக்கு வெக்கமா இல்ல? வீட்ல எல்லாரும் விரதம் இருந்து பசியோட இருக்காங்க, ஆனா நீ அவங்கள பார்க்க வச்சு ஜிலேபி சாப்பிட்டுட்டு இருக்க. தப்பு பண்ணா தண்டனை அனுபவிச்சுதானே ஆகணும். என்ன தப்பு? லெட் மீ எக்ஸ்பிளைன். ரோஹித், நாள் பூரா பட்னியா கிடங்கன்னு நான் இவங்க கிட்ட சொல்லலையே. அவங்களா விருப்பப்பட்டு இருக்காங்க. எதுக்காக? அவங்க புருஷன் மேல அன்பு அக்கறையும் இருக்கிறதா ஊர் உலகத்தை நம்ப வைக்கிறதுக்கு இப்படி பண்றாங்க. ஊர் உலகத்தை நம்ப வைக்கணுங்கிறதுக்காக நாள் பூரா இப்படி பட்னி கிடக்கணுமா? உங்க மேல அன்பு வச்சிருக்கிற புருஷனா இருந்தா நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாரு. அதனால இந்த நாள்ல மனசுக்கு தோணுது எல்லாத்தையும் சாப்பிடணும், நம்ம மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அதை விட்டுட்டு என்ன இது முட்டாள்தனம்? இப்படி பட்னி கிடந்துதான் உங்க புருஷன் மேல இருக்கிற அன்பை நிரூபிக்கணுமா? அப்படி விரதம் இருக்காதவங்களுக்கு அன்பே இருக்காதா? இல்ல கேக்குறேன், ஒருவேளை நாங்க சாப்பிட்டா புருஷனுக்கு ஏதாவது ஆயிடுமா என்ன? உன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்ல நினைச்சிட்டு இருக்கியா? உன் இஷ்டத்துக்கு என்ன வேணா செய்வியா? நான் இன்னைக்கு இங்க எதுக்காக வந்தேன்னு தெரியுமா?
பணத்துக்காக உன்னை நீ முழுசா மாத்திக்கிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வரலட்சுமி விரதம்ங்கிறதுனால எங்க என் பொண்ணு விரதம் இருக்காளுன்னு பாக்குறதுக்காகத்தான் வந்தேன். ஆனா இல்ல, நான் ஏமாந்து போயிட்டேன். இங்க இருக்கிறது என் பொண்ணே இல்ல, பணத்தாசை பிடிச்ச ஒரு பேய் தான் இருக்கு. இந்த நல்ல நாள்ல சுமங்கலி பொண்ணுங்க எதுக்காக விரதம் இருக்காங்க? அதோட அருமை பெருமை என்னன்னு உனக்கு தெரியுமா? நம்ம வாழறதுக்கு அடிப்படை தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு என் புருஷனுக்கு நீண்ட ஆயுள கூடன்னு ஒவ்வொரு சுமங்கலி பொண்ணும் அந்த கடவுள்கிட்ட வேண்டிப்பாங்க. அதுல ஒரு ஆத்ம திருப்தி இருக்கும். நீ எங்க இதெல்லாம் புரிஞ்சுக்க போற? நான் எதுக்கு உன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன்? சொல்ல போனா நான் உன்னை அரைஞ்சிருக்கவே கூடாது. ஏன்னா அதுல இருக்கிற வலியும் வேதனையும் உனக்கு புரியாது. அது உன்னை பாதிக்கவும் பாதிக்காது. ஏன்னா நீ என் பொண்ணு பிரக்யாவே இல்லையே. உன்னை பெத்ததுக்கு என்ன நானே அடிச்சுக்கணும். பணம் உன் கண்ணு மறைக்குது. நீ கண்ணு மட்டும் தெரியாம ஆடிக்கிட்டு இருக்க பிரக்யா. அந்த போதையில அடுத்தவங்க படுற கஷ்டம் உனக்கு தெரியறதில்ல, அவங்க உணர்ச்சிகளும் உனக்கு புரியறதில்ல. உன்னோட இந்த ஆட்டம் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிலைச்சிருக்காது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னை சுத்தி யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க யாரையுமே நீ மதிக்கிறதில்ல. மரியாதை இல்லாத இடத்துல யார்தான் இருப்பாங்க? உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெரிஞ்சும் நான் திரும்ப திரும்ப இங்க வந்து எதுக்காக உன்னால அவமானப்படுறேன்னு புரியல. நான் ஒவ்வொரு தடவை இந்த வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் என் பொண்ணு எனக்கு திரும்ப கிடைச்சிருவாங்கிற நம்பிக்கையோட தான் வர. நான் ஒரு பைத்தியக்காரி. இன்னைக்கு சுமங்கலி விரதத்தையே நீ கழுங்கப்படுத்தி பேசிருக்கேன்னா நீ திருந்தவே மாட்ட. நீ பொண்ணா பிறந்ததே ஒரு களங்கம். அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து தாலி கட்ட புருஷனோட ஒழுங்கா வாழாம அவரையும் அவர் குடும்பத்தையும் தூக்கி எரிஞ்சுட்ட. 10 மாசம் உன்னை கருவில சுமந்து பாலூட்டி சீராட்டி பாடுபட்ட வளர்த்த இந்த தாயையும் தூக்கி எரிஞ்சுட்ட. எல்லாமே மறந்து போச்சு இல்ல? நான் உன் அம்மா, நீ என் பொண்ணுங்கிறதையே மறந்துட்டேன் இல்ல? எந்த பொண்ணை பெத்ததுக்காக நான் கர்வப்பட்டுக்கிட்டு இருந்தேனோ இன்னைக்கு அதே பொண்ணை பெத்ததுக்காக இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க யார் முகத்திலையும் முழிக்க முடியாம கூனி குறுகி அவமானத்துல தலை குனிஞ்சு நிக்கிற. என் மாப்பிள்ளை முகத்தை பார்க்கவே எனக்கு கூசுது. இப்படி ஒரு பொண்ணு எனக்கு பிறக்கவே இல்லை நினைச்சுக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீ எனக்கு பொண்ணு இல்ல, நான் உனக்கு அம்மாவும் இல்ல. மனசார சொல்றேன் கேட்டுக்க. இன்னையில இருந்து நீ ஒரு அனாதடி. நீ ஒரு அனாதை. உன் அம்மா செத்து போயிட்டான்னு நினைச்சுக்க. நீ ஒரு அனாதையாதான் சாக போற. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாப்பிள்ள. முடிஞ்சா நீங்க என்ன மன்னிச்சிருங்க. நான் என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்ககிட்ட ஒப்படைக்கும் போது அவளை கண் கலங்காம பாத்துக்கோங்க, சந்தோஷமா வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏன்னா அன்னைக்கு எனக்கு தெரியாது என் பொண்ணு உங்க சந்தோஷத்தெல்லாம் பறிச்சு உங்களை கண் கலங்க வைப்பான்னு. இது வரைக்கும் இவ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அந்த ஆண்டவன் கிட்ட இவளுக்கு மன்னிப்பு கிடைக்குமான்னு தெரியல. மன்னிப்பு கேட்கிற தகுதி இவளுக்கு இல்ல. அதனால அவளுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆண்டி, நீங்க என்ன பண்றீங்க? நீங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கறீங்க? பெத்த தாய் அப்படி கூனி குறுகி நிக்க வச்சவளுக்கு எந்த ஜென்மத்திலையும் மன்னிப்பு கிடைக்காது. இனி இந்த ஜென்மத்தில் இவளுக்கு கிடைக்க போறது வெறும் வெறுப்பு மட்டும்தான். அவளுக்கும் உங்களுக்கும் இருக்கிற உறவு வேணா முறிஞ்சு போயிருக்கலாம். ஆனா அதுக்காக எனக்கும் உங்களுக்கும் உறவு இல்லைன்னு ஆயிடுமா? உங்க மனசுக்கு எப்போ தோணுனாலும் இந்த பையனை பார்க்க நீங்க வரலாம். அதுக்காக நீங்க யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு தெரியும் மாப்பிள்ள, நீங்க எப்பவும் என்ன ஒரு அம்மா ஸ்தானத்துல தான் பாத்திருக்கீங்க. நானும் உங்களை மகனா தான் நினைச்சிருக்கேன். எனக்கு உங்களை பார்க்கணும்னு எப்ப தோணுனாலும் நான் இங்க வருவேன். ஆனா
இன்னைக்கு மட்டும் என்ன இங்க இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தாதீங்க. இதுக்கு மேல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. நான் போறேன். எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? நான் யாருங்கிறது நானே மறந்துடுவேன் போல இருக்கு. என் வாழ்க்கை எப்படி இருந்தது, இப்ப எப்படி மாறிடுச்சு. நான் என் புருஷனுக்காக உயிரியே கொடுக்க தயாரா இருக்கேன். ஆனா இன்னைக்கு ஒரு விரதத்தை கூட சுதந்திரமா இருக்க முடியல. அவருக்காக தான் நான் விரதமே இருக்கேன். ஆனா அதை அவர்கிட்ட நான் மறைச்சாகணும். ஏன்னா அவருக்கு என் மேல நம்பிக்கை இல்ல. இன்னைக்கு அம்மா என்ன முழுசா வெறுத்து தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அம்மா இன்னைக்கு சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. என் வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்ல, எந்த உணர்ச்சியும் இல்ல. அப்படியே இருந்தாலும் அது எல்லாமே போய் தான். இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டவே வேண்டாம். ஏன் மனசுல இருக்கிற விஷயத்த ஏன் புருஷன் கிட்ட என்னால சொல்ல முடியல? அவரை நினைச்சு என் நெத்தியில குங்குமம் வச்சுக்க முடியல. அவர் கட்டின தாலியை என் கழுத்துல சுமக்க முடியல. இப்படி ஒரு வாழ்க்கையை நான் எதுக்காக வாழணும்? பேசாம செத்தரலாம் போல இருக்கு. நான் செத்தாதான் எனக்கு நிம்மதி. ப்ளீஸ் என்ன சாக விடுங்க.